கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி பயிற்சி, சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர், நன்மை தீமை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர். அது தவிர உங்களுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் 10-11 வீடுகள், அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது. கர்மகாரகன், ஆயுள்காரகன், அதை தவிர உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம். அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுவோம். இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார். வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டு பக்கமும் இருக்கும். அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது 19/6/2024 அப்போ வக்கரகதி அடைகிறார். வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கு. வக்கரகதி ஆரம்பிக்கிறது 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி. 4/11/2024 கிட்டத்தட்ட ஒரு 139 நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் நேர்முகமாக செல்றார். அதாவது கிளாக் வைஸில் வலப்பக்கம் செல்ல போக ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டமான 139 நாளில் பார்த்தீங்கன்னா கும்பராசிலேயே தான் இருக்கார், சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார். சரி, அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதமும் 2ஆம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு அவர், அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது 4/11/2024 அப்போ வக்கரகதி நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் சனி பகவான் போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் சதயம் 3ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம், அதாவது 61 நாள் இருக்கார். சதயம் 2ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 47 நாட்கள், 1.5 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் 1 மாதம், அதாவது ஒரு 31 நாள் சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அதனால் பலன்கள் சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம். சனி பகவானை பொறுத்தவரையிலும் கர்மகாரகன்னு சொல்கிறோம். இந்த கர்மகாரகன், ஆயுள்காரகன், வேலைக்கு ரொம்ப முக்கியமானவர், தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் ஏற்றம் இறக்கம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம்? சிலருக்கு சனி பகவான் சரி நல்லபடியாக இருக்க மாட்டார், அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்றது. அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனை பிரசோதயாத்து அப்படின்றது. இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் ஜெபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். சரி, இதை தவிர கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது அப்படின்னா, சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டுட்டு வர்றதும் 8 பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம். அதை விட கொஞ்சம் பெட்டராகனா, டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது, சுரசாதம் வைக்கிறதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம். ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய, கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம், அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது பர்ஸு, அது ஷோல்டர் பேக், அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ், இதெல்லாம் துப்புரவு தூய்மை பணியாளர்கள், கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள், உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். 4/11/2024 வக்கர நிவர்த்தி. இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை, மாற்றங்களை ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்னொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ வக்கரகதி ஆன பொழுதும் 11ஆம் இடத்துல தான் இருப்பார். மொத்தமாக 139 நாளும் 11ஆம் இடத்துல தான் இருப்பார். இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நவாம்சத்தில் பார்த்தீங்களேனால் 11, 10, 9 3 இடத்துக்கு வருவார். இந்த காலகட்டம் எப்படின்னா, 11ஆம் இடத்தில் நவாம்சத்தில் 11ஆம் இடத்துல 2 மாதமும், அதற்கு பிறகு
10ஆம் இடத்தில் வந்து ஒரு 45-47 நாள் 1.5 மாதமும் அதற்கு பிறகு 1 மாதம் வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தாலேனால் பொதுவாகவே நன்மையை கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றது வந்து சனியினுடைய ஆட்சி வீடு, கும்பத்திலே இருக்கார். அதாவது மூலத்திரிகோண வீடு வேறு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். எந்த ஒரு தொழிலையும் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழிலமையும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அபிவிருத்தியின் மூலியமாக அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேஷராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முதல்ல வந்து ஒரு 2 மாதம் அதீத பணத்தை கொடுப்பார். எப்போது 19/6 கிட்டத்தட்ட 19/8 வரலும் பார்த்தீங்களே. ஏன்னால் எண்ண முடியாத அளவுக்கு அதீதமாக பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் அதீத அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல வர்க்கோத்தமம் பெற்றார். அதாவது ராசியிலையும் நவாம்சத்திலையும் 2த்திலையுமே வந்து கும்பத்திலேயே இருக்கக்கூடியது மிகவும் விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சனி பகவான் அப்படின்னும் பொழுது என்ன நினைக்கிறீர்களோ அந்த நினைப்புகள் அத்தனையும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் தன காரகனும் வந்து 2ஆம் இடத்துலேயே இருக்கார். அதை தவிர வந்து 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதியும் லாபத்தில் போய் இருக்கார். வக்கரகதி அடைஞ்சாலும் அவருடைய இதிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். ஏதோ பார்த்தாலேயானால் சனி பகவான் ராகுவினுடைய சாரத்தில் இருக்கிறது இதுவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போ வந்து 12ஆம் இடத்துல கோச்சார பிரகாரம் இருக்கார். அவர் வந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் ராகுவினுடைய சாரம் சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா இரும்பு சம்பந்தமாக, மருத்துவம் சம்பந்தமாக, அதை தவிர வந்து இது மண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வியாபாரம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த கருப்பு மண், கருப்பு துணி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, ஆயில் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், அதை தவிர கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம், இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2 மாதம் அமைய போகிறது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 1.5 மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது நவாம்சத்தில் 10ஆம் இடத்துல வரப்போகிறார். சதயம் 2ஆம் பாதத்தில் இருக்க போகிறார். 19/8 4-10 வரலும் உண்டான நாட்களில் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விலகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு 1.5 மாதம் அமைய போகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய தொழிலை கொடுப்பார். கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான தொழிலை அமைத்து கொடுப்பார். அதை தவிர உங்களுக்கு உண்டான தொழில் மூலியமாக ஏற்றத்தை கொடுப்பார். அதை தவிர ராகுவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால திடீர் பண வரவு வரும். திடீரென்று புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கு உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல அதுவும் நவாம்சத்தில் போகிறார். இதன் மூலியமாக சதயம் 1ஆம் பாதத்தில் அவர் போகும்போது ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலையும் தனுசு அதில் போய் இருக்கிறதுனால 9ஆம் இடம் தனுசுவாக இருக்கிறதுனாலையும் புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையினால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர தந்தையின் மூலியமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அவங்களுடைய பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த சனி பகவானுக்கு பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி அமையிறது. அதாவது பெயர்ச்சியில் இந்த வக்கர காலங்கள் அமையிறது. இந்த வக்கர காலங்களில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. மேஷராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த சனி பகவானுக்கு போய் உங்களால் முடிஞ்சதை போய் பண்ணிவிட்டு வாங்க. சனி பகவானுக்கு போய் அங்கே வந்து என்னென்ன இது பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச இந்த நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வக்கர பெயர்ச்சியில் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்றது சொல்லுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.